பண்ணிட்டே பரவா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். இதை எழுதினவங்க எமிலி டிக்கின்சன். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இவங்களோட லைஃப் டைமில் நியர்லி 1800 போம்ஸ் இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி போம்ஸ் வந்துட்டு அவங்களோட போமோட ஃபர்ஸ்ட் லைன் தான் அதோட ஹெட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போயம்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க இறந்ததுக்கப்புறமும் நிறைய ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த போயமும் அவங்க இறந்ததுக்கப்புறம், அதாவது அவங்களுக்கு ஏஜ் 55 இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட சிஸ்டரான லாவண்யா அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களோட போம் கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து அதிலிருந்து ஒவ்வொரு போமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் போம் 1890 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 6 ஸ்டான்ஸா, ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு 3 கேரக்டர்ஸ் லைக் ஸ்பீக்கர் அண்ட் டெத் அண்ட் ஆல்சோ எட்டர்னிட்டி, இந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்பீக்கர் வந்துட்டு அவங்களோட நெக்ஸ்ட் லைஃப், எர்த்தில் நம்மளோட லைஃப் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஹெவன்லி லைஃப் இருக்குது, ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃபுக்கு அவங்களோட ட்ராவல் இருக்கும்போது அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ டெத் அப்படின்றதும் எட்டர்னிட்டி அப்படின்றதும் ஒரு கேரக்டராக இவங்களோட ட்ராவல் பண்ண மாதிரி இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ குடன்ட் ஸ்டாப். ஸோ இவங்க வந்து என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, என்னோட டே டு டே ஒர்க், எல்லாருக்கும் டே டு டே ரொட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒர்க்கை நான் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கேட்டால், டெத் இப்போ அவங்கள இன்வைட் பண்ணுது. டெத் வந்து ஒரு கேரேஜில் வருது. அந்த கேரேஜில் இவங்களும் சேர்ந்து வர்றதுக்காக இன்வைட் பண்ணுது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் இப்போ என்னோட டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது டெத் வந்து வெயிட் பண்ணுது இவங்களுக்காக. ஓகேவா? வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டெத் வெயிட் பண்ணுது. இது வந்து யூஷுவலாக நடக்காத ஒரு விஷயம் இல்லையா? யாருக்காகவும் டெத் வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்காக டெத் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நான் என்னோடய ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப கைண்டாக, சரி ஓகே அவங்க வருவாங்கன்னு சொல்கிறதுனால அது ரொம்ப கைண்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்குது எனக்காக. அந்த கேரேஜில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, டெத் அண்ட் எட்டர்னிட்டி வந்து அந்த கேரேஜில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ எனக்காக அந்த கேரேஜ் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸ்பீக்கர் ஏறினதுக்கு அப்புறமா அந்த கேரேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெத் வந்து என்றைக்குமே ஹியூமனை வந்து ரொம்ப ரஷ் பண்ணாது. அவங்க இறந்து போகணும், அந்த டெத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹியூமனை என்றைக்குமே ரஷ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, டே டு டே அந்த ஹியூமன் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லையா? டே டு டே நான் வந்து லைஃப் அண்ட் டெத் மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஆல்ரெடி அவனோட ஃபீலிங்ஸோடையும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸால் டே டு டே அவன் இறந்துட்டு இருக்கிறதுனால நான் அவனை ரஷ் பண்ணுறது கிடையாது. அவனோட டைம் அவன் வந்து ஓகே நான் இப்போ இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சானா நான் இப்போ எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி டெத் சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டாங்க. சரி ஓகே, நான் என்னோடய ஒர்க் இருக்குன்னு தானே உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ அந்த ஒர்க் எல்லாமே நான் தள்ளி போட்டுட்டேன். என்னோடய டே டு டே ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு, ஈவன் என்னோடய லெஷர் டைம், எனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா? அந்த லெஷர் டைமையுமே நான் விட்டுட்டேன். நான் வந்து உன்னோட வர்றதுக்கு ஓகே சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நீ இவ்வளோ ஹம்பிளாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்காக வெயிட் பண்ணுற இல்லையா? நான் வந்து சொன்னேன் வருவேன் அப்படின்ட்டு. நான் சொன்ன உடனே நீ எனக்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்குற. ஸோ அதுக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பீக்கரும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ 3 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வழியில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலை அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் க்ராஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக ஒரு பிரேக் டைம். ஸோ பிரேக் டைமில் சில்ட்ரன் எல்லோரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஒரு சர்க்கிள் மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரேக் டைமில் அந்த குழந்தைங்க எல்லாரும் விளையாடுறத அவங்க பார்த்துட்டே போகிறாங்க. அதை கடந்து போனதுக்கப்புறமா ஃபீல்ட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், அவங்க வந்து நிறைய வயல்வெளியை பார்க்குறாங்க. அங்கே நிறைய கிரெயின்ஸ் எல்லாம் விளைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதை அறுவடை செய்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரீனரியாக இருக்கிற அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் அவங்க க்ராஸ் பண்ணி போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, சன் செட் ஆகிறத பார்க்குறாங்க. இதுவே ஒரு லைஃப் லைன் மாதிரி தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சில்ட்ரன், அவங்களோட குழந்தை பருவத்தை பார்க்குறாங்க. தென் இது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது மேபி அவங்க வந்து ஒரு யங்ஸ்டராக ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லை அவங்க வாழ்கிற இடமா இருக்கலாம். லாஸ்ட்டாக சன்செட் அப்படின்றது வந்து ஒரு லைஃப் அப்படியே முடிகிறது. ஸோ இவங்களுமே டெத்தோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அந்த சன்செட்டும் எங்களை கடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்மளால் கடந்து போக முடியாது இல்லையா? அதை வந்து எக்ஸாக்டாக கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சன்செட் எங்களை கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா சன் வந்து நம்ம எந்த இடத்துல பார்த்தாலுமே இருக்கும். ஸோ நம்ம அதை கடந்து போகிறோம் அப்படின்றது வந்து
நடக்காத ஒரு விஷயம். நம்ம வேல ஃபுல்லா அந்த சன்செட்ட நம்மளால பார்த்துக்கிட்டே போக முடியும். ஏன்னா எவ்ரிவேர் எல்லா இடத்துலருந்து பார்க்கும்போதும் சன் வந்து எல்லாருக்குமே விசிபிளா தான் இருக்கும். ஸோ நாங்க சன்செட்ட கடந்து போல. சன்செட் மேபி எங்கள கடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிராக்டிகலான விஷயத்த ரிவீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எல்லா இடமுமே டார்க்னஸ் எவ்ரிவேர். சன்செட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எல்லா இடமுமே டார்க்னஸால கவர் ஆயிருக்கு. நைட் டைம் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு சில்னஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அது ஒரு ஷிவரிங் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து குளிர ஆரம்பிக்குது. ஸோ குளிர ஆரம்பிக்கும்போது தான் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெட்டிங் கவுன் மாதிரி ஒரு கவுன் ஒண்ணு வியர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவுன் வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு த்ரெட்ல மேட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. லைக் இப்போ ஸ்பைடரோட அந்த நெட்டெல்லாம் பார்த்தோம்னா, அது எவ்வளோ லைட்டா இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்டான த்ரெட் வச்சு தான் என்னோட ட்ரெஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை விட லைட்டா எது இருக்குன்னா, அவங்களோட தலையில ஒரு கிறிஸ்டியானிட்டில பிரைடோட தலையில ஒரு நெட் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நெட் நானும் வியர் பண்ணியிருக்கிறேன். அது என்னோட ட்ரெஸ்ஸை விட சாஃப்ட்டான த்ரெட் வச்சு பண்ணது. அது இன்னும் சாஃப்ட்டா இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வழியா ஒரு இடத்த ரீச் பண்றாங்க. அது ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கு. நாங்க ஒரு ஹவுஸை வந்து இப்போ பாஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். அது ஹவுஸ்ன்னு எனக்கு தெரியுது. ஆனா எக்ஸாக்ட்டா எப்படி இருக்குன்னா, அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப தரையோட இருந்த மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் அது அப்படியே ஏதோ ரூஃப் வந்து வீங்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரூஃப் வந்து எங்கேயுமே தரையில இருக்காது இல்லையா? ரூஃப் எப்பவுமே மேல தான் இருக்கும். ஆனா, இங்க தரையில ரூஃப் இருக்குன்றப்போ, அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, அவங்க கிரேவ்யார்ட் பக்கம் வராங்க. கிரேவ்யார்ட்ல அங்கங்க ஒவ்வொருத்தரையும் பரி பண்ணியிருக்கும். அந்த அடையாளம் தெரியறதுக்காக அப்படியே மண்ணு வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொருத்தரோட வீடு மாதிரி. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த 6 ஃபீட் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் தானே அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது அவங்களோட வீடு. அந்த வீட்டோட ரூஃப் வந்து அந்த லேண்ட்லயே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீட்ட இப்ப நாங்க ரீச் பண்ணிட்டோம். ஈவன் அந்த ரூஃப் வந்து சம்டைம்ஸ் இன்விசிபிளா இருக்கு. கிரேவ்யார்ட்லலாம் மோஸ்ட்லி ரூஃப்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? காம்பவுண்ட் வச்சிருப்பாங்க. பட் ரூஃப்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்விசிபிளான ரூஃப் தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த இடம் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா ஒரு ப்ராப்பரான ஹவுஸ் மாதிரிலாம் இல்ல. ஜஸ்ட் சாண்ட் வச்சு அங்கங்க ஏதோ அவங்க ஐடென்டிட்டிக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன வந்து பரி பண்ணியாச்சு. என்ன பரி பண்ணி ஈவன் அந்த டேலேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பல செஞ்சுரீஸ் வந்து கடந்து போயாச்சு. ஸோ நிறைய செஞ்சுரீஸ் கடந்ததுக்கு அப்புறமும் கூட, இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 1 டே கடந்து போனா எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த 1 டே டியூரேஷனை விட இன்னும் லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ டியூரேஷன் வருமோ, அந்த டியூரேஷன்ல இந்த செஞ்சுரீஸ் எல்லாமே மூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா நான் இறந்ததுக்கப்புறம் கடந்த அந்த நாட்கள் எல்லாமே அவ்வளோ ஃபாஸ்ட்டா மூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்க உட்கார்ந்திருக்கிற அந்த வண்டியில அந்த ஹார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஹார்ஸ் வந்து அதோட ஹெட்ட எந்த பக்கம் டர்ன் பண்ணுது அப்படின்னா, எட்டர்னிட்டிய நோக்கி டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பிராக்டிகலான நார்மலான ஒரு லைஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஹெவன்லி லைஃப்ப லீட் பண்ணணும். எட்டர்னிட்டி இதுக்கப்புறம் அவங்களுக்கு டெத் அப்படின்றதே கிடையாது. கன்டினியூஸா அவங்க வாழப் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப்க்கு அவங்க போகப் போறாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட ஹார்ட்ஸ் வந்து அதோட ஹெட்ட வந்து டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எட்டர்னிட்டிய நோக்கி நான் போகப் போறேன். என்னோட லைஃப் இனி ஹெவன்ல தான் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ஸோ ஹியூமன் லைஃப்ல இருக்கிற ஸ்டேஜஸை ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நம்ம இப்போ வாழ்ற லைஃப்பை விட நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா? அதுதான் ஒரு எட்டர்னல் லைஃப். அதுல வந்து நம்மளால இத்தனை வயசு வரைக்கும் தான் இருப்போம். அப்போ இறந்து போயிருவோம். அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஒரு எட்டர்னிட்டி லைஃப்பை வந்து கொடுக்கறது நம்ம டெத்துக்கு அப்புறம் தான் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.